எப்போ இந்த கல்யாணத்தை என் பொறுப்புல விட்டீங்களோ அப்பவே இது என் வீட்டு இல்ல இது நம்ம வீட்டு கல்யாணம். நீங்களாம் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயரே, இது நான் நடத்துற 25வது கல்யாணம். ரொம்ப ஸ்பெஷல். ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. பார்த்து பண்ணுங்க, சரியா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க. ஆம்பளைங்கள்ல 7 பேரு, சுமங்கலி பொண்ணுங்கள 7 பேர் வந்து பந்தக்காலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு தீபம் காட்டுவோம். பவி வா. அப்படியே அங்க இருக்கிற நவதானத்தை எடுத்து சில்லற காசு வச்சு குடியில போடுவோம். சந்தோஷ் ப்ரோ, நீங்க 2 பேருமே வாங்க. பவி வா. ப்ரோ கொஞ்சம் ஷூவை கழட்டிட்டேன். சந்தனத்தை எடுத்துக்கோ. இதுல வைக்கணுமா ப்ரோ? அப்படி இல்ல, கீழ இருந்து மேல தள்ளணும். கீழ இருந்து? ஆமா, கீழ இருந்து மேல. சரி, ஓகே ப்ரோ. குங்குமம் வைங்க. இந்த குங்குமத்தை நடுவுல வைக்கவா? எங்க வேணா வைக்கலாம், தப்பு இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல வை. அச்சோ, குழந்தை என்ன பண்றான்னு தெரியலையே. சாப்பாடு ஊட்டி விட்டு நேரம் ஆச்சு. குழந்தை குழந்தை எங்க? குட்டி குட்டி, அப்பா எங்க? யாரும் இல்லையே, எங்க போனாங்க? ஏய், அங்க சாப்பாடுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடியா? கொஞ்ச நேரம் ஆகும் சார். இடியட், மணி என்ன ஆகுது? போ போ போ, ரெடி பண்ணு போ. சண்முகம் மேல தான் பாருங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லா இருந்துச்சுல? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கண்ணா. கல்யாணத்துல எந்த குறையும் இல்லையே. கீதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்களுக்கு பசிக்குள்ள ஏதாவது சமைச்சு வச்சியா? ஏங்க, இன்னையில இருந்து லட்சுமி அக்கா மேரேஜ் வரைக்கும் அபார்ட்மெண்ட்ல யாரும் சமைக்க போறது இல்ல.
எல்லாருக்குமே சந்தோஷ் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்கான்ல. ஓகே ஓகே. ஆல்ரெடி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. ஓ சரிம்மா. நம்ம பசங்களையும் அனுப்பி வச்சுட்டேன். ம். அது மட்டும் இல்லங்க, நம்ம கல்யாணம் நடக்க அக்கா தான் முக்கிய காரணமா இருந்தாங்க. அதான் அவங்க வெட்டிங் முடியற வரைக்கும் நான் அவங்க கூடவே இருந்து ஹெல்ப் சரி, அப்ப பண்ணலாம்னு அவங்க கூட இருக்கேன். இரு. சரி சரி, நான் வரேன். வந்தவங்கள கவனிங்க. அவங்க கூடவே இருந்து பாத்துக்கணும், சரியா? லட்சுமி அக்கா, என்ன வாழ்த்துக்கள். எதுக்கு? உங்க கல்யாணத்தை சந்தோஷ் கிராண்டா அரேஞ்ச் பண்ணிட்டான்ல, அதுக்குதான். நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அப்புறமா சரி பேசுறேன். ஓகே, வாடி. சரி வா போலாம். ஹாய் சந்தோஷ். குட்டி, அம்மா என்னாச்சு? வீட்ல குழந்தைய காணும்டா. என்னது? ஏய் ஏய், குழந்தைங்கள பாத்துக்குவாங்கன்னு சொல்லி தானே குழந்தைய நான் படுக்க வச்சுட்டு வந்தேன். ஆமா. குழந்தைங்களும் இல்ல, பாப்பாவும் இல்லடா. எங்க குழந்தை? ஓ, ஆ, ஆ, ஆ. ஐயோ யா ஐயோ, எனக்கு இப்பதாம்மா ஞாபகமே வந்துச்சு. இதுக்கு தான் நீங்க பயந்தீங்களா? ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தப்போ குழந்தை முழிச்சுக்கிட்டு இருந்தாமா. அதனால என்ன பண்ணேன்னா குழந்தைய பாத்துக்க சொல்லி நம்ம கீதா கிட்ட கொடுத்துருக்கேம்மா. அவங்க பாத்துப்பாங்க. குழந்தைய தூக்கிட்டு ஆமா கீதா வீட்டுக்கு ஆமா போயிட்டாங்களா? அவன் முழிச்சிருந்ததுனால அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ற? எனக்கு சொல்ல கூடாதா? அது இந்த வேலையோட டென்ஷன்னால நான் சொல்ல மறந்துட்டேன். சாரிமா. சரி, நான் குழந்தைய பார்க்க போறேன். ஐயோ ஆமா ஆமா ஆமா. இருங்க, எங்க போறீங்க நீங்க? டேய், அவனுக்கு பால் குடுக்குற நேரம் ஆச்சுடா. பசியில இருப்பான். அம்மா இங்க பாருங்க, முகூர்த்த கால் போட்ட பிறகு இப்படிலாம் அங்கேயும் இங்கேயும் வெளியில போக கூடாதுமா. அது நல்லதுக்கு இல்லம்மா. இங்க பாருங்க, அவன் அங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன் அவனை. பால் குடுக்குற நேரம் ஆயிடுச்சுடா குழந்தைக்கு. சரிம்மா. ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ, நான் அம்மா. போற குழந்தைக்கு பால் குடுக்க. எங்க போறீங்க? பால் இங்க குடுக்குறேன்டா. பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்க பூரா பசங்களும் அங்கதான் இருக்காங்க. இங்க பாருங்க, நட்ராஜ் சார், கோமதி அம்மா, அவங்க தான் எல்லா குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் சொல்றத கேளுங்கம்மா. டேய், பால் குடுக்கணும்டா. டைம் ஆயிடுச்சு. குடுக்கலாம். நான் சொல்றேன்ல, குடுக்கலாம். நான் பால் குடுக்கறேன். நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு குழந்தை எடுத்து நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? பால் நான் ரெடி பண்றேன். ரெடி பண்ணுங்க. நீ சீக்கிரமா குழந்தைய கூட்டிட்டு கொண்டு வர. வரேம்மா. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நீங்க போங்க. டைம் ஆயிடுச்சுடா, விளையாடாதடா. சரி நீங்க பாவம் போங்க. அவன். நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சீக்கிரமா வா. நீங்க வீட்டுக்கு போங்க. குழந்தைய காணோமா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. எங்க போயிருப்பான்? ச்சே. ஒருவேளை குழந்தைய ஆதிராவோட அண்ணன் கடத்திருப்பானா? ஆனா அவனு இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரியே தெரியலையே. அப்படின்னா குழந்தைய யார் தூக்கியிருப்பா? எல்லாத்துலயும் கவனமா இருந்த. எப்படி நான் இதை மிஸ் பண்ணேன்? என்ன சந்தோஷ், என்ன தேடுறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. ஹாய் ப்ரோ. ஹாய். டிஃபன் சாப்பிட்டீங்களா? மெனுவெல்லாம் ஓகே தானே உங்களுக்கு?
என்ன ப்ரோ, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? குழந்தை காணாம போனதை பத்தி இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? வேணாம் வேணாம், பேசாம நாமளே தேடி பார்ப்போம். ப்ரோ என்ன ப்ரோ, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ வேற ஒரு சிந்தனையில இருக்கீங்க. இல்ல ப்ரோ, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல, அதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்குது. என்ன ப்ரோ நீங்க, நான் இருக்கேன் ப்ரோ. நீங்க எதுக்கு டென்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் தான் டென்ஷன் எடுத்துக்கணும். நீங்க மைண்ட் ஃப்ரீயா வைங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் பக்காவா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ், பாத்துக்கோங்க. ஓகே ப்ரோ, பை. சந்தோஷ், டே சந்தோஷ், பவி, என்னடா பவி, நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற? என்னாச்சு? அது என்னடா நான் வரத கூட பார்க்காம அப்படியே அவ்வளோ அர்ஜென்ட்டா போற? பவி, வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைய காணும் பவி. என்னது, என்ன சொல்ற? குழந்தைய காணுமா? இப்பதான் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் பார்த்தனே, அவன் தொட்டில்ல தூங்கிட்டு தானே இருந்தான். அதுக்கப்புறம் காணும் பவி, யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு கூட தெரியல. ஏய், அத்தைக்கு தெரியுமா? அம்மா தான் தொட்டில இருந்த குழந்தைய காணும்னு பயந்து போய் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட குழந்தைய நான் தான் கீதா கிட்ட விட்டுருக்கேன்னு பொய் சொல்லியிருக்கேன் பவி. இப்பதான் எல்லாரும் சேர்ந்து பந்தக்கால் நட்டிருக்கோம். இப்ப போய் குழந்தைய காணும்னு தெரிஞ்சா அப்புறம் கல்யாணத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும் பவி. சரிடா, ஆனா குழந்தை யார் தூக்கியிருப்பா? அபார்ட்மெண்ட்டே ஃபுல்லா இங்கதான் இருக்கு. புதுசா யாரும் இங்க வந்த மாதிரி இல்ல சந்தோஷ். யாரா இருக்கும்? பவி, சத்தியமா அதான் எனக்கும் தெரியல. நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் பவி. நம்ம ஃபங்க்ஷன் வச்ச அந்த நேரத்துல தான் யாரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கணும். ஐயோ, ஆனா அத்தைக்கு தெரியாம இந்த விஷயத்தை எவ்வளவு நேரம் மறைக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படியும் கொஞ்ச நேரத்துல குழந்தைய தேடி கீதாக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப மட்டும் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஐயோ பவி, இத பாரு, அதுக்குள்ள நான் எப்படியாவது குழந்தைய நான் கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்குள்ள நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு யாராவது புதுசா வந்திருக்காங்களான்னு நான் விசாரிச்சிடுறேன். இத பாரு, நீ அம்மா குழந்தைய தேடி கீதாக்காவோட வீட்டுக்கு போகாம மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ. மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் அதை பாத்துக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் சமாளிக்கிறேன். அத்தையோட வாழ்க்கையில இப்பதான் ஏதோ ஒரு நல்லது நடக்குது. அது தொடங்குறதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துரு பவி. என்ன தடை வந்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் பவி. நான் வந்தா குழந்தையோட தான் வருவேன். நீ மட்டும் கொஞ்சம் அம்மாவை சமாளிச்சு பாத்துக்கோ. சரி, சரியா? நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. நீ போயிட்டு வா. நான் இது வரைக்கும் 25 கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ கல்யாணத்துலயும் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல. நீ ஒரே ஆளு 25 கல்யாணம் பண்ணிருக்க, இன்னுமா போலீஸ் ஒண்ணு பிடிக்காம இருக்காங்க? வாங்க சார், அங்க உட்காந்துருக்காங்க சார். ஓ, தேங்க்ஸ். வரேன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் லட்சுமி. வாங்க சார். சார் அத்தை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். சாரி லட்சுமி, அன்னைக்கு நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். அன்னைக்கு நீங்க ப்ரோக்ராம்ல அரி பத்தி பேசினதும் அவருக்கு நீங்க பப்ளிசிட்டி கொடுக்க தான் இப்படி பண்றீங்கன்னு நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பிசினஸ்மேன் புத்தி ப்ரோக்ராம் ரேட்டிங் இறங்கிட்டோன்னு தப்பா நினைச்சு உங்களை நான் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன். ஆனா நீங்க எப்பயும் போல இதையும் சோஷியல் தாட்டோட தான் பண்ணிருக்கீங்கன்னு நான் லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதேதானே சார் நானும் அன்னைக்கு சொன்னேன். அத்தையோட அப்ரோச் எப்பவுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா அது எண்ட்ல ப்ரோக்ராம்க்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் சொன்னேன் சார். நீங்க தான் காதுலே வாங்கல. மத்தவங்க பேசினதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அத்தையை இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க. சாரி பவி, ஐ அக்செப்டட் மை மிஸ்டேக். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் அவங்களோட ஜாயினிங் ஆர்டரை நானே நேரில் கொண்டு வந்திருக்கேன். வாவ், மாப்பிள்ள வந்த நேரம் மேடத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் கூடவே வந்துருச்சு.
ஆமா லட்சுமி, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற மேரேஜ் கிஃப்ட். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இது உங்ககிட்டயே இருக்கட்டும். சார், இந்த வேலைக்கு ஏத்த படிப்போ முன் அனுபவமோ எதுவுமே என்கிட்ட கிடையாது. வெறும் வாழ்க்கை அனுபவத்தை வச்சிருந்த என்ன நம்பி நீங்க வேலையை கொடுத்தீங்க. அதுக்கு காலத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன் சார். இது வெறும் வேலை இல்ல சார், என்ன மாதிரி நடுத்தர வயசுல வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெண்களுக்கு நாமளும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தது. ஒரு சாதாரண லக்ஷ்மியா இருந்த என்ன ஒரு தைரிய லக்ஷ்மியா ஆக்குனதே இந்த வேலை தானே சார். ஆனா திடீர்னு இந்த வேலை இல்லைன்னு சொன்னதும் உலகமே எனக்கு இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான தைரியத்தை கொடுத்ததும் அந்த வேலை தான் சார். திரும்பவும் எனக்கு அந்த வேலையை கொடுக்கறத விட நான் அந்த ப்ரோக்ராம்ல எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுதான் சார் எனக்கு பெரிய சந்தோஷம். அத்தை, அதெல்லாம் சரிதான். எம்டிஏ நேர்ல வந்து இப்படி ரீஜாயின் லெட்டர் கொடுக்கும்போது அதை வாங்காம ஹெசிடேட் பண்றது சரியில்லை அத்தை. இல்ல பவி, நான் வேலைக்கு வரலன்னு சொல்லல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் முதல் முறை ஆபீஸ்க்குள்ள போகும்போது எதுவுமே தெரியாம தான் போனேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. எந்த முடிவையும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க கூடாது. இப்படி ஒரு முடிவெடுக்க இது சரியான இடமும் கிடையாது. லக்ஷ்மி சொல்றது சரிதான். நிதானமா முடிவெடுங்க தானே ப்ரோக்ராம்லயே சொல்றாங்க. அவங்களே எடுக்கட்டும். எக்ஸாக்ட்லி லட்சுமி, இந்த ஆஃபர் லெட்டர் நம்ம ஆஃபீஸ்ல இருக்கும். உங்களுக்கு எப்போ வர தோணுதோ அப்போ வாங்க. அவர் ஆஃபீஸ் டோர்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. நன்றி சார். ஓகே லட்சுமி. வேர் இஸ் யுவர் சன்? நான் அவரை பார்க்கணுமே. இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டியவர்னா அது சந்தோஷ் தான். இந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடக்கிறது சாதாரணமான விஷயம். பட் இங்க இது ரொம்ப பெரிய விஷயம். ஊர்ல யார் என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சமும் கவலைப்படாம இந்த மேரேஜை இவ்வளவு கிராண்டா நடத்துறாரு. நீங்க சந்தோஷ ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க லட்சுமி. பவி, குட்டி எங்க? என்னம்மா ரொம்ப நேரமா சந்தோஷம் காணுமே, எங்க போயிட்டாரு? பந்தக்கால் போடும்போது இங்க தானே இருந்தான். எங்க போயிட்டான்? பார்க்கவே இல்லையா அவனை? ஆமா, குட்டி எங்க? இங்க தானே இருந்தான். அது மேரேஜ்க்கு வந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி தெரியாம எங்கேயோ நிக்கிறாங்களாம். அதான் அவங்கள கூட்டிட்டு வர போயிருக்கான். இப்ப கால் பண்ணா 2 நிமிஷத்துல வந்துருவானா. சிஸ்டர், அதுக்கு தானே நாங்க இருக்கோம். நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படி போய் இப்படி கூட்டு வந்திருப்பானே. ஆமா தானே? ஆஹா, இல்ல அது இல்ல. அவன் நேர்ல போய் கூப்பிட்டாதான் சரியா வரும். அதான் அவன் போயிருக்கான். வந்துருவான் இப்போ. பவி, நீ முதல்ல எம்டி சாரை சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு போ. எம்டி சார் வந்திருக்காருன்னு சரி வர சொல்லு. ஒரு நிமிஷம் சார், நீங்க கொஞ்சம் எம்டியை சாப்பிட கூப்பிட்டு போறீங்களா? சார் நீங்க வாங்க நீங்க சார், போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்க சார். வாங்க போலாம். வாங்க சார், சாப்பாடு செக்ஷன் அந்த பக்கம் தான். வாங்க போலாம். இந்த புடவை கலர் டிசைன் எல்லாமே என்ன பவி, மேட்சா இருக்கு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போய் சாப்பிடுங்க முதல்ல. குழந்தை அழுதான், அதான் சந்தோஷ் தூக்கிட்டு போயிருக்கான். இந்த பையன் காணாம போயிட்டான். எம்டி சார் வேற வந்து இல்ல சார், அத சொன்னா அத்தை குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டு டென்ஷன் ஆவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். எவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணுவாரு? பரவாயில்ல. இங்கதான் எங்கயாவது பவி, இங்க வா. என்னத்த? சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணியா? என்ன சொன்ன? இல்ல அத்தை, மாப்பிள்ளைக்கு பண்ணிட்டேன். கிஃப்ட்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போனார் சார். அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆல்பம் வந்திருக்கே, இன்னும் ப்ரீ வெட்டிங் போட்டோ கூட நடக்கலையே. சரி, என்னன்னு பாருங்க.
யார் இந்த கேவலமான வேலையை பார்த்தது? உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? ஏய், இங்க வா. யார் இந்த கேவலமான விஷயத்தை செஞ்சது? சார், உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏன் இப்படி செஞ்சீங்க? சார் யாருன்னு தெரியல சார். யார் இதை கொடுத்தாங்க? சரியா பார்க்கல. யார் இந்த போட்டோ தெரியல கொடுத்தாங்க? சார் ஒருத்தர் மாஸ்க் போட்டு வந்தாரு, கிஃப்ட்னு கொடுத்தாரு. கிஃப்ட் நீங்க தான் கொடுக்கணும்னு சொன்னேன். இல்ல இது சர்ப்ரைஸ் கிஃப்ட், நீங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு என்கிட்ட கொடுத்தாரு சார். யாருன்னு தெரியல சார்.